என் ஜீவ பயணத்திலே தேவாவும் பாதமே சரணம். பூலோகமீதினில் நீரே அல்ல, யாரும் துணையில்லையே. பூலோகமீதினில் நீரே அல்ல, யாரும் துணையில்லையே. என் ஜீவ பயணத்திலே தேவாவும் பாதமே சரணம். பூலோகமீதினில் நீரே அல்ல, யாரும் துணையில்லையே. பூலோகமீதினில் நீரே அல்ல, யாரும் துணையில்லையே. என் ஜீவ பயணத்திலே பலவித சோதனை கஷ்டங்களும் பலமாய நோகிடினும், பலவித சோதனை கஷ்டங்களும் பலமாய நோகிடினும், கலங்கின எந்த இருதயத்தை அசையாமல் காத்திடுவே. கலங்கின எந்த இருதயத்தை அசையாமல் காத்திடுவே. என் ஜீவ பயணத்திலே தேவாவும் பாதமே சரணம். பூலோகமீதினில் நீரே அல்ல, யாரும் துணையில்லையே. பூலோகமீதினில் நீரே அல்ல, யாரும் துணையில்லையே. என் ஜீவ பயணத்திலே உந்தன் திவ்ய சந்நிதி பரிபூர்ண சந்தோஷமே. உந்தன் திவ்ய சந்நிதி பரிபூர்ண சந்தோஷமே. உன் திரு கரங்களின் தழும்பனக்கு நித்திய ஆரோக்கியமே. உன் திரு கரங்களின் தழும்பனக்கு நித்திய ஆரோக்கியமே. என் ஜீவ பயணத்திலே தேவாவும் பாதமே சரணம். பூலோகமீதினில் நீரே அல்ல, யாரும் துணையில்லையே. பூலோகமீதினில் நீரே அல்ல, யாரும் என் ஜீவ பயணத்திலே உம்மில் என் சந்தோஷத்தை நினைத்து நிந்தைகள் சகித்திடுவே. உம்மில் என் சந்தோஷத்தை நினைத்து நிந்தைகள் சகித்திடுவே. உந்தன் சிலுவையை
சுமக்க உம் கிருபை ஈண்டிடுமே. உந்தன் சிலுவையை நான் சுமக்க உம் கிருபை ஈண்டிடுமே. என் ஜீவ பயணத்திலே தேவாவும் பாதமே சரணோ. பூலோகமீதே நீரே எல்லாம் யாரும் துணை இல்லையே. ஆமென். பூலோகமீதே நீரே எல்லாம் யாரும் துணை. எல்லாரும் சொல்லுமா, பூலோக மீதிலே உண்மை எல்லாமே. பூலோக மீதே நீரே எல்லாம் யாரும் துணை இல்லையே. பூலோக மீதே நீரே யாரோ. எல்லாரும் உண்மையா இந்த கால வேளையில எனக்கு வேற யாருண்டப்பா. பூலோகமீதே ஷபரி கராதிரே என்னுடைய பரிசுத்தத்திற்கு துணையே, என்னுடைய இயலாமைக்கு துணையே, என்னுடைய தோல்வியில துணையே, என்னுடைய பலவீனத்தின் துணையே, என்னுடைய வாழ்வில் துணையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவிலில் இருந்து கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், உண்மையில்லாமல் இந்த பூமியில வேற துணை இல்லை. என் ஜீவ பாதையில, என்னுடைய ஆவிக்குரிய பாதையில, என்னுடைய பரிசுத்த பாதையில, என்னுடைய மோட்ச பயணத்தில உரபஷகரமனா ரிமனகரராதிரே ரிமனரபராதிரே. துதிப்போமா துதிப்போமா துதிப்போமா. ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக உண்டு அப்பா. என்னுடைய எல்லாமே எல்லாம் உம்மிடத்துல உண்டு தகப்பனே. என்னுடைய சோர்வை நீ அறிவீர், என்னுடைய பலவீனத்தை நீர் அறிவீர், என்னுடைய பரிசுத்த குலைச்சலை நீர் அறிவீர். ஆண்டவரே, உம்மை இல்லாம எனக்கு வேற யாரும் இல்ல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் வேண்டுமே நீர் வேண்டுமே நீர் வேண்டுமே நீர் வேண்டுமே. ஓரபரகதர மனிகதர யனமாஷிக்குரு பதுகுதர ரிபரகதர மனகதரகதர மனார் பெரகதரகதர தினமனோ ரிபரகதராதர மனாதரகதர யனமஷிக்கினரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ எங்களை நடத்துகிறவரே, எங்க வாழ்விலே நங்குரமாயிருப்பவரே, எங்க வாழ்விலே சுக்கானாயிருப்பவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே படகில கேப்டனாயிருக்கிறவரே. அலைகள் எங்களை மோது மோது உலகம் எங்களை தத்தளிக்க பண்ணுகையில் எங்களுடைய உற்சாகத்தையும் ஆவியும் பலத்தையும் இந்த உலகம் எங்களிடத்தில் எடுத்து போடும் பொழுது, ஏழையின் பலனாய் வருகிறவரே, ஏழையின் பலனே, கண்ணீர் வடிக்கிறவர்களின் ஜனத்தை கேட்கிறவரே, நீர் எங்கள் பல. ஹல்லேலூயா ரபஷக்கரமனாதரே. ஜோமனங்க ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு விசேஷத்த கிருபை கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு தரட்டும். போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் இந்த வேளையில் பலப்படட்டும். சபையிலே முடியாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த வேளையில் உயிர்ப்பிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் சபையிலே எழும்புவாராக.
பலவீனமான பாண்டங்களை கர்த்தர் பொற்பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஒதுக்கப்பட்ட பாத்திரங்களை கர்த்தாவே நீ கனப்படுத்துகிறவர். ஓஹோ ஓஹோ அல்லேலூயா. உரபரகதரமனதரவரியனமா ஷிக்கரிகதரிகதினிமெனே நீமனாரவாரிகதினிமோரிக்கரிகதிரேதினிமெனே ரீமனதராதிரமனா ஷிக்கரே தினிமெனிகதுரோ நமனாரகதராதிரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடுமையிலே குளிர்நிழலே, கடுமையிலே குளிர்நிழலே. ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, புயல் காற்றிலே புகலிடமே, கடுமையிலே குளிர்நிழலே, கடுமையிலே குளிர்நிழலே. கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். கர்த்தாவே நீரே என் தெய்வம், நீரே என் தெய்வம். உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, துதித்து துதித்திடுவே. அதிசயம் செய்தீரே ஆண்டவரே, அதிசயம் செய்தீரே ஆண்டவரே. ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, புயல் காற்றிலே புகலிடமே, புயல் காற்றிலே புகலிடமே, கடுவெயிலினிலே குளிர்நிழலே, கடுவெயிலின் குளிர்நிழலே. தாயே போல தேற்றுகிறீர் ஆற்றுகிறீர், தாயே போல தேற்றுகிறீர் ஆற்றுகிறீர். தடுமாறும் போது தாங்கி அணைத்து, நான் தடுமாறும் போது தாங்கி அணைத்து, தயவோடு நடத்துகிறீர். உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன், உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன். ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, புயல் காற்றிலே புகலிடமே, புயல் காற்றிலே புகலிடமே, கடுமையிலே குளிர்நிழலே, கடுமையிலே குளிர்நிழலே. தாயே போல தேற்றுகிறீராவே ஆற்றுகு. அல்லேலூயா. தாயே போல தேற்றுகிறீர் ஆற்றுகிறீர், தடுமாறும் போது தாங்கி அணைத்து, தடுமாறும் போது
தாங்கி அணைத்து தயவோடு நடத்துகிறீர். உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன். உம்மடியிலே நான் ஏழைகளின் பலனே, எளியவரின் அல்லேலூயா. ரமணகதரதரே காற்றிலே புகலிடமே, புயல் காற்றிலே புகலிடமே, கடுவெயிலிலே காப்பவரே, கடில் வெயிலிலே காப்பவரே. எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து, நீர் என் பலனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்கள், 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 ஸ்தோத்திரங்கள். மனமா ஷகரமனா தினமனா ரிமன கனா. எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே, உலர்ந்து போன எங்க வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுகிறவரே, சோர்ந்து போய் படுத்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை கரம் பிடித்து தூக்கி விடுகிற தெய்வமே, உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம், உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். நிமனாரா மன கரமனை கொதரோ, நிமெனி கொரமன தெனே மெனி கொதரோ கொதரோ, ரிமன கதி நெமெனி கொதரோ, ரிபர கதரமனா ரிபர கராதி நமஷெக்கெதரே. அனலுள்ள ஆவி, அனலுள்ள ஜீவியம், அனலுள்ள வாழ்க்கை, அனலுள்ள ஊழியம், அனலுள்ள காரியங்கள் இப்பொழுதே கடந்து வருவதாக, இப்பொழுதே கடந்து வருவதாக. சபையை முழுமையாய் நிரப்புகிற அக்கினிமயமான ஆவியானவரே, நீர் அக்கினி ஜுவாலையா இருக்கிறீரே, எங்களை சுத்திகரிக்கிறீரே, எங்களை சுட்டரிக்கிறீரே, எங்களை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறீரே. வல்லமை தேவ சன்னிதானத்திலிருந்து புறப்படட்டும். விடுவிக்கிற வல்லமை தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்திலிருந்து புறப்படட்டும். ஆமென், 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 ஆமென். Oh Jesus, oh Jesus, oh Jesus. வல்லமையே, வல்லமையே, அற்புதமே, அதிசயமே, உந்த நாம உயரட்டும், உமது நாம உயரட்டும், உமது நாம உயரட்டும். கத்தாதி கர்த்தருடைய நாம உயரட்டும். மாம்சத்தினுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மாம்சத்தினுடைய சிந்தனைகள் அழிக்கப்படுவதாக. ரிபரபரிமனகதரமனி கிதிரி கிதினி மனோரோபோரோ ரிகரதினமா ரிமனை ரிபரகரதினி கிதிரி தியனமா ஷெகதரா. எல்லாரும் அவருடைய சமூகத்துல சொல்லுவோம், என் வாழ்க்கையில உமது நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, என்னது வாழ்க்கையில உமது நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் உயர்ந்தருளும், நீர் மகிமைப்படுங்கப்பா, நீர் மகிமைப்படுங்க ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீர் மகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இயேசு ரத்தம் ஜெயம், 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 இயேசு ரத்தம் ஜெயம். ஆமென், 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 ஆமென். உரபரமன தெருகதி நம ஷிக்கிதிரி திரிகிதி நமரி கந்தநாதரதி நம. ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே, 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 தகப்பனே. இயேசுவே, 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 இயேசுவே. ரபரமனை துருதுருதி நமோதருகதிரி நம ஷிக்கெந்திரிதிரி. சுராஜனே, 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 சுராஜனே. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, சுராஜனே, சுராஜனே. ஓ மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த ஆத்மாவும்மையே வாஞ்சித்து கதறுது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த ஆத்மாவும்மையே வாஞ்சித்து கதறுது. தஞ்சமே நீர் அடைக்கலமே கோட்டையில் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த ஆத்துமாவும்மையே வாஞ்சித்து கதறுது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த ஆத்துமா வாஞ்சித்து கதறுது. தஞ்சமே, தஞ்சமே நீர் அடைக்கலமே கோட்டையில் என்றும் காப்பி. தஞ்சமே நீர் காப்பி. தேவனில் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவனில் ஆத்துமாவே இருக்கிறது. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா. ஆமென். தஞ்சமே நீர் அடைக்கலமே கோட்டையும் என்றும் காப்பி. தஞ்சமே நீர் அடைக்கலமே கோட்டையும் என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் குறித்து போற்றிடுவே. அவரின் ரட்சிப்பினால். ஆமே. தஞ்சமே, தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர் அடைக்கலமே கோட்டையும் நீர் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த ஆத்துமாவும்மை
கதறு. ஹalleluya மான்கள் நீரோடை. ஹalleluya தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுது. யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ, யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளில் இருந்தோம் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தோம் உம்மை நினைக்கிறேன். சொல்லுங்க. யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளில் இருந்தோம் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும். ஹalleluya தஞ்சமே நீர் அடைக்கலம் கோட்டையும் காப்பி. தஞ்சமே நீர் அடைக்கலம் தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு என் வாயிலில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு என் வாயிலில் இருக்கிறது. ஹalleluya தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போது எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும்போது தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுது. தஞ்சம் நீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும். என்னை காப்பவர் எனது தஞ்சமானவர். உரமஷபரமன குரு உரமனீரை திரிகதரோ. ஓ ஹalleluya 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 தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே கரைகளை தட்டி கர்த்தரை நோக்கி உண்மையாய் சொல்லுவோமா? ஆண்டவரே என் ஆத்துமா தாகமா இருக்கிறது. பரிசுத்தத்திற்காக, கிருபைகளுக்காக, தாளந்துகளுக்காக, ஊழியத்திற்காக, விடுதலைக்காக, உமது கரத்தின் ஆசீர்வாதத்திற்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக என் ஆத்துமா தாகமா இருக்கிறது. நீரோடு அன்றையிலே நீதிமான நிலைநாட்டுகிறவரே, நீரோடு அன்றையிலே உராபாஷகரமணி கதரமனம ரிமன கரோதுருமனோ திகதிரே ரிமனரதரோ ஷெகதரே தினமனா ரிபரே கதரனனேயோரோ. Hallelujah, 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 hallelujah.
Yes, 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 yes. ஆமென், 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 ஆமென். பரிசுத்தத்தின் மீது நாட்டமில்லாத இருதயங்கள் இப்பொழுது சபையில் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கடுத்த காரியத்தின் மீது சோர்வா இருக்கிற காரியங்கள் இப்பொழுது மாறட்டும் கர்த்தாவே. உரபா ஷக்கரதினமா சத்தியத்துக்கு கீழ்ப்படிய இருதயம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு கர்த்தருடைய ஒவ்வொரு இருதயத்தை மாற்றுவீரே, மாற்றுவீரே, மாற்றுவீரே. ஆமென், 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 ஆமென். சத்தியத்தை அறிகிற அறிவிலே தாகம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. வசனத்தின் மீது தாகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு தாகத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. பசி தாகம் உள்ளவர்களா எங்களை மாற்றும். பசி தாகம் உள்ளவர்களா எங்களை மாற்றும். தேவனை நோக்கி பசி தாகம் உள்ளவர் சபையாய் மாற்றும். ஓஹோ 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 ரிமன மன கரமன ஜெரே ஷெபெரி கோரோதெ மெனே ரோபோரோதோரோ ரிமன கரதனமா. தாகத்தை ஊற்றுங்கப்பா. ஓ தாகமா இருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீரப்பா. என்னிடத்தில் பருகிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது சொன்னீரே. எங்களுடைய தாகத்தை தீர்க்க வந்த இயேசுவே, தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய செந்நீரார், உமது செந்நீரார், சிலுவையிலே சிந்தப்பட்ட உமது செந்நீரார் எங்கள் ஆத்துமாவின் தாகத்தை தீர்க்க வரும். மனபரகதர பரகதர மனகதர மனகதரகதி நமனகதர மனஷேகதரகதி நம ரிபரகதரா. ஜீவப்போ நானே, உன் பசியை போக்குற ஜீவப்போ நானே. உன்னுடைய வாழ்க்கையின் தேவையை சந்திக்கிற, உனது ஆத்துமாவின் தேவையை சந்திக்கிற, உன்னுடைய சிந்தனையின் தேவையை சந்திக்கிற ஜீவப்போ நானே, நானே. உலகம் தர முடியாத திருப்தி, உலகம் தர முடியாத சமாதானம், உலகம் தர முடியாத பேரின்பம், உலகம் தர முடியாத சமாதானம், உலகம் தர முடியாத விடுதலை தருகிறவரே, வாரும் 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 வாரும். குடும்பங்களிலே வாங்கப்பா, ஒவ்வொரு இருதயத்துல வாங்கப்பா, பெரியவர்கள் மத்தியில வாங்கப்பா, முதியவர்கள் மத்தியில வாங்கப்பா, வாலிபர்களுடைய இருதயத்துல வாங்கப்பா. பாவத்தை நோக்கி தண்ணீரை போல பருகி தன்னுடைய ஆத்தும பசியை தீர்க்கிற இதோ வாலிப சந்ததியின் மீது வாங்கப்பா. ஜீவப்பமே, ஜீவ தண்ணீரே எங்கள் மீது ஊற்றோ, எங்கள் மீது ஊற்றோ, சபையின் மீது ஊற்றோ. மனமனகதர மனகதர மஷகதரமா ரிமனகதர மனகதர மனகதரோ. ஆமென், 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 ஆமென். நிமன மரபரோகோதரோ மனே கோரோதினேமே ஷெபெரி கதர மனே கதரதனமா. நிரப்பு 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 நிரப்பு. எங்களை திருப்தி செய்கிற வார்த்தையால் நிரப்போ, நம்பிக்கையினால் நிரப்போ, விசுவாசத்தினால் நிரப்போ, பரலோக பலத்தில நிரப்போ. கெச்சமனே தோட்டத்திலே நீ கதறும் பொழுது, விடாய்த்திருக்கும் பொழுது, நீ தாகமாயிருக்கும் பொழுது தேவதூதர்கள் வந்து தேற்றினானே. இப்பொழுது தேவதூதர்கள் இறங்குவார்களாக. உமது பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் இறங்கட்டும் ஐயா. உமது பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் இறங்கட்டும் ஐயா. ஓஹோ ஹோ ஹோ ரிமன மன கதரமனோ மினமர கதரபா ஷெக்கெதரே
ரிமனே கதரா ரிமனே. ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையை தேற்றுகிற ஆற்றுகிற நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று உன்னை பலப்படுத்துகிற இதோ தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். மனுஷர்கள் நம்மை விட்டு விலகினாலும் உன்னை பலப்படுத்துகிற மரியாளே பயப்படாது. மரியாளே திடன்கொள் என்று பலப்படுத்தின தேவனுடைய தூதன் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஆமென் 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 ஆமென். Jesus, 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 Jesus.
ரபரா தெரிக தெரிதினி ரபஷிக்கர தினிபுரு. புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை, புதுப்பிக்கப்பட்ட ஜீவியம், ஆவி ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற புதுப்பிக்கிற, கள்ளம் கபடு கசப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் நீக்குகிற கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, சபையை பரிசுத்தப்படுத்துகிறவரே, ஓ ஜீசஸ் ரிபரபரகதரதினமோ ஷிக்கரதினமனதிரிகதி ரிபனக்கரதினமனதிரிதி. ஓ ஜீசஸ் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் தேவனே, நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி அவர் நேரம் அடியாரின் துதிகள் இறங்கி வந்திடுமே. உம் வாசல்களை துதியோடும் உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் உம் வாசல்களின் துதியோடும் உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் உம்மை துதித்திடவே பிரவேசித்திடும். உந்த நாமத்தை ஒருமித்துமே உயர்த்தியை போற்றுகிறோம். உயர்த்தியை அமர் உயர்த்தியை போற்றுகிறோம். உயர்த்தியை போற்று. இஸ்ரவேலிலே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி இஸ்ரவேலின் எக்காலமாக ஆரவாரத்தின் முழக்கத்தின் மேல், இஸ்ரவேலின் எக்காலமாக ஆரவாரத்தின் முழக்கத்தின் முன் எரிகோவின் அலங்கம் விழுவது போல் இப்போ சத்ருவின் கோட்டைகளை பிடித்து தகர்த்திடுமே. பிடித்து சொல்லுவோ பிடித்து தகர்த்திடுமே. பிடித்து இடித்து திருமே. இடித்து தகர். அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் அமரா மனகதரகதரா ஷெரே கோதுரோ ரேனாமனே தே மனகரதே திரை மனதா யரமனரா கௌரதே ரே ஓரி மேரே தே शिखरा दे रे नारे कोरोदो मारे दे रे दे. हालेलुया ஆமென். எதை குறித்தும் கவலைப்படாமல்
புத்திக்கும் மேலான சமாதானம் ஈந்திடுமே. சமாதானம் ஆமென் ஆமென் ஆமென். சமாதானம் ஈந்திடுமே. சமாதானம் கேட்போமா? சமாதானம் ஈந்திடுமே. சமாதானம் ஈந்திடும். ஹல்லேலூயா. சமாதானம் ஈந்திடும். இந்துமே உங்க சமாதானம் இந்துமே. உமது சமாதானம் தாருமே. உமது சமாதானம் நிரப்பட்டுமே. உமது சமாதானம் சமாதானம் ஈந்திடுமே. உம் சமாதானம் ஈந்திடும். ஹல்லேலூயா. உம் சமாதானம் ஈந்திடும். பலமரா கராதிரே ஸ்ரீமனகாதிருகிறே. உம் சமாதானம் ஈந்திடுமே. உம் சமாதானம் ஈந்திடுமே. உம் சமாதானம் ஈந்திடுமே. உம் சமாதானம் ஹல்லேலூயா. உம் சமாதானம் ஈந்திடுமே. சமாதானம் இஸ்ரவேலின் எக்காலமாக ஆரவாரத்தின் முழக்கத்தின் முன். இஸ்ரவேலின் ஆரவாரத்தின் முழக்கத்தின் முன். எரிகோவின் அலங்கம் வீழ்ந்தது போல் இப்போ சத்ருவின் கோட்டைகளை இடித்து தகட்டிடுமே. இடித்து தகட்டிடுமே. இடித்து தகட்டிடுமே. இடித்து தகட்டிடுமே. இடித்து தகட்டிடுமே. இடித்து தகட்டிடுமே. இடித்து ஓஹோ இடித்து தகட்டிடுமே. இடித்து மரமழேதேராமா. சத்துருவின் கோட்டைகளை சத்துருவின் கோட்டைகளை இடிக்கிற எக்கால சத்தம். எக்கால சத்தம். சத்துருவின் கோட்டைகளை நிர்மலமாக்குகிற எக்கால சத்தம். இஸ்ரவேலிலே எழும்பட்டும். சபையிலே எழும்பட்டும். சபையிலே எழும்பட்டும். சபையிலே எக்கால சத்தம் ஒலிக்கட்டும். ரிபரபா ஷபரபரகா ரிமன கரமனா ரிமன ரமன கொரோ ரிபரக்கர தினம ஷெக்கனனா. குடும்பத்தில எக்கால சத்தம் ஒலிக்கட்டும். சபையிலே குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில ஜீவியத்தில இஸ்ரவேலின் எக்கால சத்தம். வெற்றியின் எக்கால சத்தம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற எக்கால சத்தம். உரபஷங்கரமனக்கரோ ரிமனகதரமனகதரமனோ ரமனகதரமனக்கதரோ ரிபரகதரபரா ஷெக்கதரே ரிபரகதரமனா ரிகதரகதரே. Oh Jesus. 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 கெம்பீர சத்தம். கெம்பீர சத்தம். கெம்பீர சத்தம். கெம்பீர சத்தம். துதியின் சத்தம். துதியின் சத்தம். துதியின் சத்தம். துதியின் சத்தம். துதியின் சத்தம். ஜெயத்தின் சத்தம். ஜெயத்தின் சத்தம். வெற்றியின் சத்தம். எழும்பட்டும். ரப ரப ரிகரமனை கந்தராதி நமஷிகதுரோ இபரகதர பரகதரகதர இபரகதர பரகதர
Ribaregederibu. Ribaregedere barogada. Ribareshikondro deriberegedere. Nimanagadaragadane mene. Ribaragadaradare. Hallelujah. Hallelujah. யாரோ ஒரு சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க.
ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய கூடுகையின் முகாந்திரத்தை கர்த்தர் அறிவார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய முகாந்திரத்தை கர்த்தர் அறிவார். நாம் எதுக்கு கூடுகிறோம்ங்கிறதை அறிந்து அதற்கேற்றார் போல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரைகளை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம எதுக்கு கூடுறோம், என்ன தேவைக்காக கூடுறோம் என்று பார்த்து அவர் என்ன செய்கிறார், நமக்காய் இறங்குகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபவாச கூட்டம் தான், ஆனா நோக்கம் என்ன, அது ரொம்ப முக்கியம். முகாந்திரம் என்ன, அது ரொம்ப முக்கியம். உபவாச கூட்டம் தான், ஆனா அந்த உபவாச ஜபத்திலும் கூடுகையிலும் ஜபம் தான். எல்லாம் ஜபம், எல்லா நேரமும் ஜபம் நடக்குது. ஸோ பொதுவா ஜனங்களுக்கு எப்படி எண்ணங்கள் வரும் அப்படின்னா, ஜபம் தானே, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவான். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் நிறைய ஜபத்தை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன், ஜபம் தானே எப்போனாலும் பண்ணிக்கலாம். அப்படி கிடையாது. எப்போனாலும் பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்லை. சில தேவைகளை கர்த்தர் எப்போ சந்திக்க நினைக்கிறாரோ அப்போ நம்ம அவைலபிளா இருந்தால்தான் அந்த தேவையையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அவர் எப்போ தரணும்னு ஆயத்தமா இருக்கிறாரோ அப்ப வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. எப்போ கரத்துல ரெடியா வச்சிருக்கிறாரோ அப்போ ஓடி வந்துடணும். பொதுவா சுத்திகரிப்பு கூட்டங்கள் சொல்லும் பொழுது அது எப்பனாலும் செய்யலாம், தனிப்பட்ட ஜபத்துல பண்ணலாம். நான் ஜெபம் பண்ணி என்ன செஞ்சுக்குவேன், சுத்திகரிச்சுக்கிடுவேன். இதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி, டிசீவிங் ஸ்பிரிட். சபையில நம்ம கூடும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். சபையில நம்ம எல்லாம் சுத்திகரிப்புக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது, இஸ்ரவேலில சொல்லும் பொழுது கர்த்தர் அதை என்ன செய்கிறார், அங்கீகரிக்கிறார். கர்த்தர் அங்கீகரிக்கப்பட்ட அந்த நாள், அந்த வேலை, அந்த இடத்துல வரும் பொழுது சுத்திகரிப்பா உடனே கர்த்தர் என்ன செய்கிறார், அதற்குண்டான காரியங்களை நமது வாழ்க்கையில அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆகையால் சுத்திகரிப்பு என்பது இந்த வார்த்தை வர வர ரொம்ப பழமையா போய்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். அதை பற்றி பேசுகிறதும் குறைவு, அதுக்காக நாம் பிரயாசப்படுகிறதும் குறைவு. ஒரு சில எனக்கு தெரிந்த சபைகளில சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வராதவங்களுக்கு திருவிருந்து கொடுக்கறது இல்லை. எங்களுடைய சொந்தத்துல ஒருத்தர் போறாங்க, சுத்திகரிப்பு கூட்டத்துல வராதவங்க என்ன திருவிருந்து கொடுக்கறது இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் போகிற நாட்கள்ல, வருகிற நாட்கள்ல தேவன் தமது சித்தத்தை நிறைவேற்றுவாராக. ஆமா, ஸ்தோத்திரம். சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். ஆர்ப்பரிப்பு எவ்வளவு முக்கியம் இஸ்ரவேலில, பண்டிகை எவ்வளவு முக்கியம் இஸ்ரவேலில, கர்த்தருடைய ஜெயத்தை கொண்டாடுதல் எவ்வளவு முக்கியம் இஸ்ரவேலில, பூரிகைகளையும் எக்காலத்தையும் ஊதி கர்த்தரை உயர்த்துகிறது எவ்வளவு முக்கியம் இஸ்ரவேலில, இஸ்ரவேல் சபையில. அதுபோல சுத்திகரிப்போ முக்கியம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னை தானே நிதானித்தால் அவன் நியாயம் தீர்க்கா. நம்மளை நாமே நியாயம் தீர்த்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது, சுத்திகரிக்க முடியாது. நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு ஒருவர் வேணும், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். சுத்திகரித்தருக்கு ஈசோப்பு வேணும், அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த ரத்தம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, 4 வேளை நமக்கு இருக்குது. வெள்ளி காலை 10 மணி, மாலை 7 மணி, சனி காலை 10 மணி, மாலை 7 மணி. ஒரு வேளையாவது தாழ்த்தி அவர்கள் சமூகத்துல உட்கார்ந்து என்னை சுத்திகரிங்கப்பா அப்படின்னு உட்கார்றதுல கஷ்டமே எல்லாம் கிடையாது, தாராளமா செய்யலாம்.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுல கர்த்தர் ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் நம்ம தெரியாமலேயே அவர் எடுப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் ரொம்ப 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 மென்மையானவர். மென்மையானவர் அப்படின்னு சொன்னா அவர் நமக்குள்ள கிரியை செய்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அவர் மெதுவா அமைதியா சத்துருவின் கோட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமா இருதயங்களையும் வாழ்க்கையிலையும் தகர்த்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. அதனாலதான் வந்து உட்காரணுங்கிறது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், காத்திருந்து கொண்டே இருக்கணும். ஆவியானவர் ஆலயಕ್ಕೆ தம்மை முழுமையா ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கணும். அவர் நிழல்ல இருந்துகிட்டே இருக்கணும். அப்பொழுது அவர் நமக்குள்ளே கிரிகளை நடப்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். லேவியராகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய சந்நிதியில் சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். சுத்திகரிக்கப்படும் நாள். சுத்திகரிக்கப்படுகிறதற்கென்று கர்த்தர் நாளை நியமிக்கிறார். நாட்களை நியமிக்கிறவர் கர்த்தர். நாட்களுக்கு சொந்தக்காரர் தேவன். அவர் தான் நியமிக்கிறார். சுத்திகரிப்பு நம்முடைய சபையில வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அவர் தான் நம்மை நியமிச்சிருக்கிறார். சுத்திகரிக்க வேண்டும் என்று ஒரு நாள் இருக்கு, வேலை இருக்கு, நேரம் இருக்கு. சுத்திகரிப்புக்கென்று ஒரு நாளை நாம் ஒதுக்க வேண்டும். We need to assign days for the atonement of sins. நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நிவர்த்தி ஆக்குகிறார். சுத்திகரிப்புல என்ன நடக்குது அப்படின்னா, பாவத்தை நேர்த்தி கடன் நடைபெறுகிறது. நிவர்த்தி ஆக்குகிறார். பாவத்தை அவர் என்ன செய்கிறார்? நிவர்த்தி செய்கிறார். பாவ நிவர்த்தி செய்கிறார். பாவ நிவர்த்தினா என்ன? அட்டோன்மெண்ட். அட்டோன்மெண்ட் என்னன்னு தெரியுமா? சில பாவங்கள் வந்து சும்மா மன்னிக்கப்பட்டது போ அப்படிலாம் சொல்ல முடியாது. விலைக்கரையம் அங்க செலுத்தப்பட வேண்டியது இருக்கு. சில பாவத்திற்கு விலைக்கரையம் செலுத்தப்பட்டால்தான் அதனுடைய விளைவிலிருந்து பாவம் செய்கிற ஆத்துமா சாகாமல் இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து ஏன் பூமியில வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அது பாவ நிவர்த்தி கடன். பிதாதானே, அவர் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு. பரலோகத்திலிருந்து தன் குமாரனை அனுப்பாமல் எல்லா பாவத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில அவரால் மன்னிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? அவரால் முடியும். ஏன் பிதாவுக்கு வேற வழி தெரியலையா? பிதாவுக்கு வேற வழி தெரியலையா குமாரன் அனுப்புறதுக்கு? இல்ல இல்ல இல்ல. பரலோகத்திலிருந்து முழு மனுக்குலத்தின் பாவத்தின் நிவர்த்தி செய்ய, பாவ நிவர்த்தி கடனை நிறைவேற்ற வேண்டியதா இருந்தபடினாலே பிதா என்ன செய்தார்? தமது ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச். ஒன்று செய்த தவறுக்கு காம்பன்சேஷன், இழப்புக்கு காம்பன்சேஷன். அது தமிழ் என்ன சொல்லுவாங்க? இழப்பீடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில பாவங்களும் சில அக்கிரமங்களும் வார்த்தையினால நிவர்த்தி செய்ய முடியாது.
கிரியைகளினாலே நிவர்த்தி செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்து அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து, செத்துடலாம் ஆனா வாழ்றதுதான் கஷ்டம். ஒரு வாரம் பரிசுத்தமா இருந்திருப்பா, நீ சாக போறன்னா நான் ரெடி, நீங்க ரெடியா? ரொம்ப ஈஸி. ஆனா உலகம் முடிவு பறி இருந்தோம் நீ பரிசுத்தமாயிருன்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? பரிசுத்தம் வந்து சும்மாவா? விலைக்கரையும் செலுத்தணும். எங்கெல்லாம் எல்லாரும் செய்யலாம், போகலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல நம்ம இல்ல அப்படின்னு நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கு, தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு, விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால பரிசுத்தம் வந்து விலைக்கரையம் செலுத்தி தான் வாழணும். நீங்க எல்லாம் விலைக்கரையம் செலுத்தி தான் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த விலைக்கரையம் தான் உங்களுக்கு பாவ நிவர்த்தியை செய்கிறது. ஸ்தோத்திரம். சிலர் வந்து ஆன்லைன்ல போட்டிருக்காரு, வர முடியாதவங்க. நம்முடைய சபையில கர்த்தருடைய கிருபையில யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்தெல்லாம் ஜெபத்துல பங்கு பெறுறாங்க. அவங்களாம் கேட்கிறாங்க. அதனாலதான் நான் ஃபேஸ்புக் லைவ் போடுறேன். நான் ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு எல்லாம் பாவ நிவர்த்திக்காரன் கிடைக்காது, இங்க வரணும். அல்லேலூயா. அதுல தியாகம் இருக்கு. பரிசுத்த வாழ்க்கையில நீங்க விலைக்கரையும் செலுத்த வேண்டும், ஓடி வரணும். நேற்று காலையில இருந்து நான் ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு? இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு. நேற்று காலையில இருந்து ஆயத்தமாய் தான் வரணும். நீங்களும் காலையில் எழும்பி இன்னைக்கு சுத்திகரிப்பு கூட்டமா, ஐயோ மாசத்துல 2 நாள் மாத்திரம் தான் எங்க சபையில இருக்கு அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? ஓடி தியாகம் பண்ணி வேலையில ஒதுக்கி, ஸ்தோத்திரம். அவங்க அங்க கூப்பிட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்க, இல்ல இல்ல இன்னைக்கு எங்க சபையில சுத்திகரிப்பு கூட்டம் உண்டு. வரும் பொழுது விலைக்கரையம் செலுத்தும் பொழுது அங்கே பாவன் நிவர்த்தியை தேவன் நடப்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார், சாட்சியாய் வாழ்ந்தார், கிரியைகளை நடப்பித்தார், நமக்கு முன்மாதிரியாய் நடந்தார், சிலுவையிலே தன்னையே தியாகமாய் நமக்கு அவருடைய வாழ்க்கையை தந்தார். இப்படி விலைக்கரையம் செலுத்தப்பட்டபடினாலே உங்களுக்கும் எனக்கும் பிதாவுக்கும் இடையில இருக்கிறதான அந்த ஒரு பெரிய கேப்ப அவர் நிவர்த்தி செய்தார். ஹல்லேலூயா. நிவர்த்தி செய்தார், நிவர்த்தி செய்தார். ஆகையால் நிவர்த்தி செய்வதற்கு ஒன்றை கொடுத்து அதை பெறுவதற்கு அல்லது இழப்பீடாக அவருடைய சமூகத்தில் நாம் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார், பரிசுத்தத்தை தருகிறார், சுத்திகரிப்பை உண்டாக்குகிறார். அந்த வேளை சுத்திகரிப்பை நான் பெற்றுவேன், அல்லது 2-3 ஆவிக்குரிய பாடல் கேட்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு, சுத்திகரிப்பு உண்டாயிடுச்சு. கொஞ்சம் வசனங்களை வாசித்தா, அல்லது இந்த வருஷத்துல பைபிளை வந்து 2 முறை 3 முறை என்ன வாசித்து முடிச்சிட்டோம்னா சுத்திகரிப்பு உண்டாயிடுச்சு அப்படின்னா ரோபோட் கூட வாசிக்கும். ரோபோட்டு இப்போ எல்லா வேலையும் செய்து, கம்ப்யூட்டர்ல கீபோர்டு இது இருக்கு, பைபிள் இருக்கு, அது சுத்திகரிக்கப்படுமா? சுத்திகரிக்கப்படுமா? இந்த புஸ்தகம் இருக்கு, என்கிட்ட பெரிய பைபிள் இருக்கு, வீட்டில் இதை விட பெரிய பைபிளே வச்சிருக்கேன், அதனால என் வீடு சுத்திகரிக்கப்படுமா? எத்தனை தண்டி பைபிளை கொண்டு வீட்டில் வச்சாலும், எத்தனை பைபிளை கொண்டு வச்சாலும் வீடு சுத்திகரிக்கப்படுமா? நம்ம வீடு, நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படுமா? நிவர்த்தி கடன் செய்யப்பட வேண்டும், பாவ நிவர்த்தி கடன் செய்யப்பட வேண்டும், பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். Someone has to work for the atonement of people's sin. உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலைக்கரையம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. விலைக்கரையம் செலுத்துறது வந்து உட்கார்றது, தேவ சமூகத்துல காத்திருக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது. ஒரு சமூகத்துல கண்ணீர் வடிச்சு பாவத்திற்காக, ஆண்டவரே நான் செய்த அக்கிரமத்தை மன்னிங்கப்பா,
நான் செய்கிற அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறது விலைக்கரையாம். இருதயத்துல நொறுக்கப்படுகிறது, நொறுங்குண்டி வாழ்றது. இருதயத்துல மனம் கசந்து, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு மன கசப்பு, ஐயோ ஆண்டவரை விட்டு தூரமா போனேனே, பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தினேனே என்று சொல்லி இருதயத்துல மனம் கசந்து அவருடைய சமூகத்துல விண்ணப்பத்தை வைப்பது விலைக்கரையா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் இவைகளெல்லாம் செய்யப்படும் பொழுது, பிரயாசப்படும் பொழுது, நாட்களை ஒதுக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அதற்கென்று நாம் ஒர்க் பண்ணும் பொழுதுதான், வேலை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நமக்குள்ளே சுத்திகரிப்பை உண்டாக்குகிறார். சுத்திகரிப்பு விசுவாசம் கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்பிக்கை கிடையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை சுத்திகரிப்பார் அப்படின்னு விசுவாசம் உங்களை சுத்திகரிக்க. சுத்திகரிப்புனாலே கிரியை. சொல்லுங்க பாப்போம். சுத்திகரிப்பு என்றால் கிரியை. சொல்லுங்க. கிரியை. பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சுத்திகரிப்புன்னு சொன்னோம்னா, ஜனங்கள் கிரியைகளை நடப்பிக்கணும், பலி செலுத்தணும், காத்து இருக்கணும். ஒரு ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சி, இந்தாப்பா போற வழியில எனக்கும் சேர்த்து நீ என்ன செஞ்சிரு, பலி செலுத்தினா, இல்ல 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 நீ வரணும், தேவாலயத்துக்கு முன்னாடி வரணும், நிக்கணும், காத்து இருக்கணும். யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் பலி செலுத்தணும். எத்தனை கூடாரம் இருந்துச்சு? ஆசரிப்பு கூடாரம் எத்தனை இருந்துச்சு? எத்தனை இருந்துச்சு? 13 12? ஆசரிப்பு கூடாரம் எத்தனை இருந்துச்சு இஸ்ரவேல்ல? என்ன கேள்வி கேட்டு பிஓபிலையும் சண்டே ஸ்கூல்லையும் ஆட்களை தைக்க வைக்கீங்க. இந்த கேள்விக்கு இப்படி உண்மையா தெரிஞ்சு சொல்லாம இருக்கீங்களா? ஒண்ணுதானே இருந்துச்சு, ஒண்ணுதானே இருந்துச்சு, ஒண்ணுதான் இருந்துச்சு. இஸ்ரவேல் எல்லாரும் பாவ நிவர்த்தி கடந்தவனா என்ன செய்யணும்? அவன் லைன்ல நிக்கணும். அவன் லைன்ல நின்னு காத்திருந்து, நேர கணக்குல கிடையாது, வார கணக்குல, மாத கணக்குல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு குடும்பம் போய் ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு என் குடும்பத்துக்காக நீங்க பலி செலுத்துங்க, பாவ நிவர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஆசனத்தை கொண்டு போய் அதை வெட்டி ரத்தத்தை சிந்தி அதை சுத்திகரிச்சு, அதனுடைய குடல்கள், அது கழிவு, அது முன்னந்தோட பின்னந்தோட எலும்பு, அது இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு அதை அங்க போட்டு இங்க போட்டு சுத்திகரிச்சு தக்கன பலியாக்கி, அதுல இருந்து தூபம் மேல வந்த உடனே கூடாரத்துல வெளியில இருந்து அவங்க பாவ நிவர்த்திக்கு வந்த குடும்பம் கண்ணு மூடி கீழே சாஷ்டாங்கம் விழுந்து தன்னுடைய பாவத்துக்கு இவ்வளவு வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? காத்திருக்கணும், லைன்ல நிக்கணும், ஸ்தோத்திரம், வெயில்ல இருக்கணும். கூடாரமா தங்கிடுவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கூடாரமா தங்கிதான் என்ன செய்தாங்க? பாவ நிவர்த்தி கடன் நடைபெற்றது. கூடாரம்னா என்ன அர்த்தம்? குடும்பம். எத்தனை பேர் குடும்பமா வந்திருக்கீங்க? அல்லேலூயா. குடும்பமா வரும். பிரைஸ் தி லார்ட். குடும்பமா கூடாரம் போட்டு இருந்து, குடும்பமாய் கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தர் எப்படிங்க உங்களை ஆசீர்வதிக்காம இருப்பார்? எப்படிங்க உங்களை விடுவிக்காம இருப்பார்? எப்படிங்க உங்களை உயர்த்தாம இருப்பார்? எப்படிங்க உங்க கண்ணீரை கர்த்தர் கேட்காம இருப்பார்? எப்படிங்க உங்களுக்கு ஒரு அற்புதத்தை பரலோகத்திலிருந்து அனுப்பாமல் இருப்பார்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாட்களை நியமிக்கணும். சுத்திகரிப்பு நாட்கள் நியமிக்கணும். மாத்திரமல்ல, கிரியைகளை நடப்பிக்கணும், உழைக்கணும். உபவாசம் இருக்கிறது அது ஒரு கிரியை. நான் காலையில சாப்பிடல, நான் உணவை வெறுத்து, முடிஞ்சா நீங்க நாள் ஃபுல்லா இருக்கலாம், ஒரு நாள் நீங்க இருக்கலாம். சரீரம் உங்களுக்கு ஒத்துழைச்சுன்னா இரவு கூட்டத்தையும் முடிச்சுட்டு நீங்க இரவு உணவுக்கு நீங்க போங்க. சரீரம் ஒத்துழைச்சுன்னா தவறு இல்லை, அது கிரியை. அல்லேலூயா. ஆமா. ஆகையால் கிரியைகள் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்க சுத்திகரிப்பை உண்டாக்குகிறார். அது மாத்திரமல்ல, சுத்திகரிப்புக்கு தேவன் சில பொருளை வைத்திருக்கிறார், அல்லது மெட்டீரியலை வச்சிருக்கிறார். ஒன்றை கொண்டுதான்
சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும் என்கிற நியமனத்தை வைத்திருக்கிறார். 51:7 சங்கீதம். 51:7 சங்கீதம். போதும். ஈசோப்பினால் என்னை, நீங்களாம் பழைய விசுவாசி, ஈசோப்புனா என்னன்னு தெரியும், அதை பத்தி நான் இப்ப சொல்லல. ஈசோப்பு சுத்திகரிப்புக்கென்று பயன்படுத்தக்கூடிய ஒரு எலமெண்ட். தங்கத்தை சுத்திகரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் பயன்படுத்துறான். உலோகங்களை, இரும்பு தனியா, வெள்ளி தனியா, தங்கம் தனியா, அலுமினியம் தனியா பிரிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ். தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை என்ன செய்யறான், பயன்படுத்துறான். உணவு இருக்கிற கிருமிகள், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க எப்படி சமைக்கீங்கன்னு தெரியல. முதல்ல காய்கறி கடையில இருந்து வாங்கிட்டு வந்த உடனே உப்பு மஞ்சள் போட்டு தண்ணியில வச்சு கலக்கிட்டு அதில் காய்கறி உள்ள போட்டு கொஞ்சம் அலசிட்டு வெளியே எடுத்தீங்கன்னா தெருக்காட்டில் இருக்கிற எல்லா புழு பூச்சி எல்லாம் கிருமியெல்லாம் என்ன செஞ்சிடும். இதுதான் ப்ரொசீஜர், கிளென்சிங், சுத்திகரிப்பு. கறி வாங்கிட்டு வந்தீங்கன்னா பச்சை மீட்ல நிறைய அதில் உள்ள கிருமிகள்லாம் இருக்கும், பாக்டீரியாஸ் இருக்கும். வாங்கிட்டு வந்த உடனே அது என்ன செய்யணும், உப்பு மஞ்சள் போட்டு, உங்கள்கிட்டையும் நான் சொல்ல போறேன், நீங்க தானே வாரம் சீரிய சுத்திகரிப்பு. சரி, ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பதற்கு என்ன, அதுதான் இயேசு ரத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் ஒரு மனிதனை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவம் கலர சுத்திகரிக்கும். பாவம் கலர. அல்லேலூயா. ஆகையால் இயேசுனுடைய ரத்தத்தினால சுத்திகரிப்பு உண்டாகணும். அதற்கு தான் திருவிருந்து. அவருடைய ரத்தத்துல பானம் போடுறோம். ராமேன்னு சொல்லுங்க. அவருடைய சரீரத்துல நம்ம பங்கு பெறுறோம். அவருடைய உபத்திரவத்துல பங்கு பெறுறோம். அவருடைய வே ஆஃப் அட்டோன்மெண்ட், அவர் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டிய அந்த வழிமுறையில நாமும் என்ன செய்யறோம், பங்கு பெறுறோம். கல்வாரி சிலுவையில அவர் செய்த எல்லா அந்த ப்ரொசீஜர்ஸ், அதுல நாம் பங்கு பெறுகிறோம். அவருடைய சிலுவை பயணத்துல நம்ம பங்கு பெறுறோம். அவருடைய அவமானங்கள்ல நாம் பங்கு பெறுகிறோம். அவருடைய உபத்திரவத்துல நாம் பங்கு பெறுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் ஈசோப்பு வேணும், ரத்தம் வேணும். ஸ்தோத்திரம். ஆகையால் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் சிலர் இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுக்காததுனால அவங்களுக்கு ரத்தம் புசிக்க கொடுக்க போறது இல்லை, அவங்க குடிக்கிறதுக்கு கொடுக்கறது இல்லை. ரத்தம் அவங்க பருகாததுனால அவர்கள் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அதனால ஞானஸ்நானம் எடுக்காதவங்க சபையில் இருப்பார்கள் சொன்னால் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கணும். சபையில யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச சபையில ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க இல்லாம இருந்தாங்கன்னா நீங்க பேசுங்க, சகோதர சகோதரி பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஏனென்றால் நம்மை சுத்திகரிக்கிறது ஒரே ஒரு ஈசோப்பு தான். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாள் குறிக்கப்படணும். அப்புறம் இரண்டாவது என்ன சொன்ன, கிரியைகள் நடப்பிக்கப்பட வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். மூணாவது என்ன, ரத்தம் வேணும், கிறிஸ்துவுடைய ரத்தம் வேணும். கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலதான் நம்ம என்ன செய்ய முடியும், சுத்திகரிக்கப்பட முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பாரா. நமக்கு ஒரே ஒரு நோக்கம், பரலோக ராஜ்யத்துல அவருடைய மனவாட்டியாய் கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரும்படி அவர் நமக்கு கிருபையில் அளிப்பாராக, தந்தருளுவாராக. கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா?
ஷபரிமன கராதினா மனத்துறது. எல்லாரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக வந்து தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படிக்கு வந்து நின்ற ஒரு ஆத்மாவை போல இன்றைக்கு நீங்க வந்து நிற்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கடனை செய்ய வல்லவர், ஒரு நிவர்த்தி கடனை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போமா? இந்த வேளையில முழுமையாய் அர்ப்பணிப்போமா? ஷபரி பரக்கரதினமானமா. உங்க இருதயத்தை முழுவதுமாய் பரிசுத்த ஆவியின் அவருக்கு விட்டு கொடுங்க, முழுமையாய் விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என்னை சுத்திகரிக்கும்படிக்கு என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஓரபஷக்கந்தராத்திரதினமோ ரிமனக்கரத்திரதினமஷக்கரே ரிமனாரி புரோ ரிக்கந்தரா. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசு. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கர்த்தர் செய்வார். ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசு என எழுது. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபி ஈவே அடியாண்டை செம்பாரீரோ. ஆரூ ஈவே ஆடி. எல்லாரும் மீண்டும் ஒரு சொல்லுவோம். ஆருயிரே ஆரூபி ஈவே ஆடி. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்துல எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், குறைகள் உள்ளவர்கள், எல்லாவற்றிலும் கர்த்தரை நிறைவாய் மாற்றுகிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தனை கிருபை பாராட்டும்படி ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஜெபத்தில் பங்கு பெற்ற யாவரோடு கிருபை இருப்பதாக, தயவு இருப்பதாக, மகிமை இருப்பதாக, சுத்திகரிப்பு உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் சுத்திகரிப்பின் கிரியைகளை ஒவ்வொரு இருதயத்திலும் நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும், தாழ்த்துகிறோம். சுத்தவான்களா எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.